ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்களிலிருந்து குக் வித் கோமாளியில் பீட்ரூட் கோலா உருண்டை செஞ்சாங்க இல்லையா? அதாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு, 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, ஒரு இன்ச் அளவு பட்டை, 4 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு பொரிகடலை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த சட்டியில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கோலா உருண்டைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா கூட்டிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். அதனால 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பல்லாக போட்டிங்கன்னா அதை அரை கைப்பிடி அளவாக ஆக்கிக்கோங்க. அதையும் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நல்லா ஒரு தூளாக வர பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சோண்டு அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொரிகடலை, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. எல்லா மாவும் கட்டியாக வந்துடும். அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 கிட்ட போட்டு உங்களை எண்ணெய் எவ்வளோ குவான்டிட்டி ஊற்றிருக்கீங்களோ அந்த சைஸில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும்.